வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அடையாளம் பார்க்குற மூவி வந்து ஜாக்கி ப்ரவுன் 1997 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் மூவி. இந்த படத்தை ஃபுல் ரிவ்யூ பார்த்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரிலீஸ்மெண்ட் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் இருக்கா, அவரோட பேர் வந்து ஜாக்கி ப்ரவுன். அவள் வந்து ஆரல்டுன்னு சொல்லப்படுற ஒரு கன் மாற்றி விடுற ஒரு பார்ட்டிக்கு வந்து மெக்சிகோலேருந்து யூஎஸ்க்கு காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட். ஓகேங்களா? அவள் வழக்கம் போல் எல்லா விஷயங்கள் பண்ணுற அந்த சமயத்தில் ஒரு தடவை மாட்டிக்கிறா போலீஸ்கிட்ட. அண்ட் அதே மாதிரி போலீஸும் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஒரு நாள் ஜெயிலில் வச்சுக்கிறாங்க. தென் அவளை பெயில் எடுக்கிறதுக்கு பெயில் பாண்ட்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரோல்டுக்கு வந்து ஏற்கனவே ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான், அவன் ஜெயிலில் இருப்பான். அவனை வந்து பெயில் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பாண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க $10,000. ஸோ அவன் வந்து போலீஸ்கிட்ட ஏதாவது உளறி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் நம்ம ஆரோல்டு வந்து நம்ம வில்லன் வந்து ராபி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை கொண்டுட்டு அவன் பேரில் இருக்கிற பாண்டை இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் பேருக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டு சேல்ஸ்மேன் கிட்ட பேசிட்டு அந்த பாண்ட் சேல்ஸ்மேன் தான் அன்றைக்கி அந்த பெயில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டை வந்து பெயிலே எடுத்துகிட்டு வரும்போது இவங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும். ஓகேங்களா? அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டுக்கும் இந்த பாண்டு சேல்ஸ்மேனுக்கும் அந்த நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபி வந்து அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சேல்ஸ்மேன் கிட்ட இருந்தது கன்னை வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு மிரட்டிட்டு, இந்த மாதிரி நான் வந்து போலீஸை வந்து திருப்பி உன்னோட காசு நான் எடுத்துகிட்டு வரேன், எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து போலீஸ்கிட்டையும் வந்து எனக்கு வேலை வேணும், எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா எனக்கு வேலை சொல்கிறவங்க நான் வந்து உங்களுக்கு மாட்டித்தரேன், அதாவது நான் வந்து அவனுக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃப்ளைட் அட்டெண்டன்ட் பண்ணுவான். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் நம்ம ராபிக்கு வந்து யாரை நம்புறதுனே தெரியாது. தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாள், லூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுனா பார்ட்னர் மாதிரி. அதுக்கப்புறம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மெலனி இருப்பாள். ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பிளான் பண்ணுவான். என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு வழக்கம் போல் வந்து டெஸ்டிங்காக ஒரு 10K எடுத்துகிட்டு வருவான். அதுக்கப்புறம் ஒரு 50K, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க $500,000 வந்து எடுத்துகிட்டு வரணுன்றது தான் இதோட பிளானு. ஸோ இவன் வந்து ஒரு வாட்டி வரும்போதும் புது பேக், ஒரு ஷாப்பிங் பேக்கோ இல்லை வந்து ஃபுட்கார்ட் பேக்கோ இல்லை வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப் பேக்கோ இந்த மாதிரி பேக் வச்சுட்டு அவள் இருக்கிற அந்த சமயத்தில் இவனோட ராபியோட வேறு ஏதாவது ஒரு ஆள் வந்து அந்த பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து படத்தோட சீக்வன்ஸ். ஆனால் இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடும், இதுக்கு மேலே என்னால் வேலைக்கு போக முடியாது, ஸோ ஏதாவது பண்ணி நான் செட்டில் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஒரு க்ரீடினஸ் வருது. ஸோ அதுக்கு ஹெல்ப்பிங்க்கு வந்து நம்ம பாண்ட் சேல்ஸ்மேனை வந்து ஹெல்ப்பிங் கூப்பிட்றா. அதே மாதிரி போலீஸ் திருப்பி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உள்ளேயே வந்து மாற்றி இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கடைசியில் இந்த $500,000 என்ன ஆச்சு, ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கையில் போச்சா இல்லை வந்து ராபி கையில் போச்சா, ராபிக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இது வந்து ஒரு கியூட்டி மூவி, குவென்டின் டாரன்டினோ மூவி. வயலன்ஸ் வந்து கொஞ்சமாக இருக்கும், கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கும். ஆர்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கில் பில்லு, ஜாங்கோ அன்சைல்டு, அதுக்கப்புறம் வந்து இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ் இந்த படம் எல்லாம் நான் பார்க்கும்போது இது கியூட்டி மூவியாக, இது என்ன வயலன்ஸ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணும். ஆனால் இது வந்து அவரோட செகண்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து அவரால் என்ன பண்ண முடியும் பார்த்துருக்காரு. அண்ட் அவரோட ஜானரில் இல்லாத மாதிரி ஒரு க்ரைம் மூவி எடுத்திருக்காரு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சது. ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவின்னு நான் சொல்லுவேன். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். அண்ட் இதே பெரிய மூவி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் நம்பி சொன்னோம். பெரிய பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.